ஜிம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். May 28 வந்து ஒர்க் ஸ்டார்ட் வந்து June 15 19 days 20 days அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. ஆனால் அதில் நான் ஒர்க் அவுட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 to 8 days தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ஆனால் நடுவில் ஒரு 2-3 days எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 20 days அப்டேட்ஸ் தான். Day 1 நான் என்ன ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன், செஸ்ட் ஒர்க் அவுட். அதில் வந்து ஃப்ளாட், இன்க்ளைன் அண்ட் இன்க்ளைன் பெஞ்ச், டம்பிள் ப்ரெஸ், ஃப்ளாட்டில் வந்து ஃப்ளைஸ் பண்ணி முடித்தேன். அண்ட் Day 2 லேட் ஒர்க் வந்து பேசிக்காக ராடில் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் கேபிளில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டம்பிள்ஸில் சரி வேரியேஷன் பண்ணி Day 2 வந்து நான் எண்ட் பண்ணேன். Day 3 வந்து பை அண்ட் ட்ரை ஹிட் பண்ணேன். Day 4 நான் டேரெக்டாக ஸ்குவாட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஃப்ரீ ஸ்குவாட் அண்ட் பர்பிள் ஸ்குவாட் அண்ட் ஸ்குவாட் ப்ரெஸ், டம்பிள்ஸில் சில வேரியேஷன் பண்ணேன். அண்ட் ஒரு ஹெவியான வெயிட்டில் இந்த மிஷினோட கேபிளே ஆகிற அளவுக்கு நான் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா சொன்னது ஆல்ரெடி அறந்து இருந்தது. இவ்வளோ தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீக் வந்து போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரிப்பீட்டடாக தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 20 daysல நான் பெருசாக எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணல. ஒரு கிளாஸ்லேயுமே ஒரு 2-3 ஒர்க் அவுட்ஸ் மட்டும் பண்ணி இந்த 20 daysல பாடியில் இருக்க எல்லா மசிலுமே வந்து ஒரு வார்ம் அப் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மெயினான ஒர்க் அவுட்ஸ்க்கே நம்ம போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் சில திங்ஸ் வாங்க போகிறேன்னு. அதையும் நான் இன்னைக்கு வாங்கி என்னென்ன திங்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம டயட் எப்படி மேக் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். ஓகே.